சாரதா ரொம்ப டென்ஷனா வரத பார்த்துட்டு அவங்க மாமியார் வந்து "என்னடி ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அத ஏன் கேட்குறீங்க? செம்ம கடுப்பா இருக்கேன் நானு" அப்படின்னோனே, அந்த டைம்ல கரெக்ட்டா கங்காவும், காவேரியும் அங்க வராங்க. காவேரி பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னம்மா? என்ன ஆச்சு பாட்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, என்ன ஆச்சு? உன் அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. நேரா வந்து யமுனாவ பார்க்க போனா, போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் உட்காந்துருக்கா. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல" அப்படின்னோனே, கங்கா வந்து "என்னாச்சும்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. காவேரி பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. "என்னம்மா? அவள பார்த்து முறைக்கிற? என்ன ஆச்சுன்னோனே, "என்னம்மா ஆச்சு? எதுக்காகம்மா யமுனா பார்க்கவா போனேன்? என்னாச்சும்மா? யமுனா நல்லா இருக்காளா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. "எப்படிடி நல்லா இருப்பா? எப்படி நல்லா இருப்பா? நீ பண்ண வேலைக்கு அவ நல்லாவா இருப்பா? அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காடி என் பொண்ணு. என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ தாண்டி" அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து, "ஏம்மா இப்படிலாம் பேசுற? நான் என்னம்மா பண்ணேன்? நீ என்ன பண்ணல? எவ்வளோ வந்து படிச்சு படிச்சு சொன்னேன். தேவையில்லாம யமுனா விஷயத்துல தலையிட்டு இந்த மாரி பண்ணி வச்சிருக்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணியிருப்பேன்ல. அத விட்டுட்டு என்னமோ அதிக பிரசங்கித்தனமா இந்த வேலைய பண்ணி வச்சிருக்க. உன்னால அவ வாழ்க்கையில அவ்ளோ பிரச்சனைடி. அவ மாமியாரு, அப்பா! ஐய்யய்யோ! மாமியாரா அவ? அவ்வளதான். அவகிட்டலாம் ஒரு நாள் வாழ முடியாது என் பொண்ணு. அப்படி படுத்துறா. என்னையே அப்படி படுத்துறாளே! அவள எப்படி நிமிஷம் நிமிஷம் படுத்திட்டு இருப்பா. இந்த மாரி ஒரு வீட்ல எடுத்துட்டு போயிட்டு என் பொண்ண தள்ளிட்டியேடி. உன்னலாம் என்னடி சொல்றது? நீ மட்டும் நல்ல வீடா பார்த்துட்டு செட்டில் ஆயிட்ட. அவ பாவம் தானே! உன் தங்கச்சி தானே அவ. கொஞ்சமாவது யோசிச்சியா? இந்த மாரி வீட்ல நம்ம வந்து அவள கல்யாணம் பண்ணி குடுத்தா என்ன நிலைமை இருக்கும்? அவள எப்படி பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்கும் பிடிக்காம, அவங்க மாமியாருக்கும் முடியாம, என்னடி வாழ்க்கை வாழ்றா அவ? அவ எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா? என்னால பார்க்க முடியலடி இதுல. இதெல்லாம் யார் காரணம்? நீ தாண்டி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே அம்மா நான் இல்லம்மா, நான் அதெல்லாம் யோசிக்கலம்மா. அவ நல்லா இருப்பான்னு தாம்மா நான் பண்ணேன். ஏம்மா இப்படிலாம் பேசுற? நான் அப்பலாம் யோசிக்கலம்மா. யோசிக்கலன்னு சொல்லிட்டே இருக்காத காவேரி. உன்ன பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே வந்து என்ன செய்றதுன்னே தெரியல. அவ்வளோ கடுப்பா இருக்கு. அம்மா சொன்னா கேளும்மா. காவேரி ஏம்மா கோச்சுக்கிற? யமுனா அதெல்லாம் சமாளிச்சுடுவா. என்னடி சமாளிச்சுடுவா? அங்க போய் பாரு அவர் வாழ்ற வாழ்க்கைய. எப்படி மனசு வேதனையா இருக்கு தெரியுமா? ஒரு அம்மாவா இருந்தா தாண்டி உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னன்னு. உங்களுக்கெல்லாம் என்ன புரிய போகுது? இல்லம்மா, அவ நல்லாதாம்மா இருக்கா. உனக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்றாங்க. என்னடி தெரியாது? அதான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் லட்சணத்த என்னன்னு. அவங்க மாமியாரு ஊசி மாதிரி அப்படி பண்றாங்கடி. அந்த மாரி ஆளுங்கிட்ட எப்படி வாழ்வா அவ? அவள எடுத்துட்டு போயிட்டு இவ தாண்டி பண்ணா இந்த வேலைய. இவளால தாண்டி என் பொண்ணு இந்த நிலைமைக்கு கஷ்டப்படுறா. நீ மட்டும் சுகமா வாழ்றல்ல. உன் புருஷன் மட்டும் உன்ன நல்லா வச்சுக்கிறார்ல. உங்க வீட்ல ஏதாவது பிக்கல் பிடுங்கல் இருக்கா? இல்ல உங்க வீட்ல யாராவது ஒண்ணு கேட்குறாங்க. தாத்தாவும், பாட்டியும் உன்ன அந்த மாரி பார்த்துக்கிறாங்க. இந்த மாரி இருக்கும்போது, உனக்கெங்க அவ படுற கஷ்டம் உனக்கெங்க தெரிய போது? அதனால தான் அவள இந்த மாரி பண்ணி வச்சிருக்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தாதுன்னு, அவளுக்கும் அந்த மாரி கல்யாணம் பண்ணலாம். சரியாகும். வீட்ல வந்து நம்மள பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அப்படின்னு தானே இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னா, "அம்மா நீயாம்மா என்ன பார்த்து இப்படிலாம் கேட்குற? நான் அப்படிலாம் யோசிப்பேனாம்மா? யாருக்காவது நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேனாம்மா? நான் இதுவரைக்கும் அப்படிலாம் நினச்சதே இல்லம்மா. ஏம்மா இப்படிலாம் என்னை பத்தி பேசுற? நீ என்னை பத்தி இப்படி பேசுறது என்னால தாங்கிக்க முடியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க நம்ம காவேரி. "இங்க பார், என்ன டென்ஷன் ஆக்காம இங்கேருந்து போயிடுடி. உன்னை பார்க்க பார்க்க யமுனா வாழ்ற வாழ்க்கைய பார்த்துட்டு வந்து என்னால தாங்கிக்கவே முடியலடி. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். முதல்ல இங்கேருந்து கிளம்பு. உன்னை பார்க்கவே எனக்கு பத்தின்னு வருது. என் மூஞ்சிலே பிடிக்காது" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரியால தாங்கிக்கவே முடியல. அப்படியே அழறாங்க. காவேரி அங்கேருந்து அழுதுட்டே போறாங்க. "ஏய் காவேரி நில்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பின்னாடி போறாங்க. உடனே வந்து காவேரி வந்து "விடுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டே இருக்காங்க. "ஏம்மா இப்படிலாம் பண்ண? காவேரி என்னம்மா பண்ணா? அவள ஏம்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே, "பின்ன என்னடி அவ பண்ணி வச்ச வேலை தானே இவ்வளவும். இவ பண்ணி வச்ச வேலையால அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு வந்து நிக்கிறடி. அந்த அம்மா என்னென்னலாம் பேசிச்சு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு கங்கா வந்து, "இங்க பாரும்மா, அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். ஆனா யமுனா பத்தி உனக்கு என்ன தெரியும்? யமுனா எப்படியாவது விஷயத்த சமாளிச்சுடுவா. அவ அவங்களுக்கு மேல ஆளு அவ" அப்படின்னோனே, "என்னடி நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க தங்கச்சிய பத்தி" அப்படின்னோனே, "பின்ன என்னம்மா, அவ இங்க வந்தா. எதுக்காக வந்தா தெரியுமா? காவேரியோட புருஷன் வந்து விட்டுட்டா. எங்க தன்னோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துட்டு போக சொல்லிட்டு ஓடி வந்தா. அப்படிப்பட்டவ சும்மா இருப்பாளா? அவங்க மாமியார்ல 1க்கு 2 2க்கு 1 பார்த்துருவா அவ. அப்படிப்பட்டவ வந்து அவ வாழ்க்கைய பார்த்துக்க தெரியாதா? நீ சொல்ல வந்துட்ட. காவேரி என்னம்மா பண்ணா? அவ நல்லது தானே பண்ணா. அதுக்கு போய் காவேரி அந்த திட்டுற. அவ மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கும். இப்படி வந்து பேசிட்டியேம்மா. அவ எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல. ஏம்மா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னோனே, என்னடி பண்றது? ஒரே டென்ஷனா இருந்ததுடி எனக்கு. அவங்க பண்ண வேலையில அவ்வளோ டென்ஷன் வந்து அதனால தாண்டி அவகிட்ட எல்லாத்தையும் காட்டிட்டேன். என்னடி பண்ணுறது நானு அப்படின்னோனே, "ஏம்மா இப்படிலாம் பண்ற? பாவம்மா காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்கங்க. காவேரி ரொம்ப குழப்பத்துல இருந்தா. இப்ப அம்மா வேற இப்படி பண்ணிச்சே, என்ன பண்றாளோ தெரியலையேன்னு கவலை அடையறாங்கங்க.